12ാவது ഗദ്യഭാഗം. തതഃ ഉപരിഷ്ടാത് ഉശന ദ്വിലക്ഷ യോജനത ഉപലഭ്യതേ പുരതഃ പശ്ചാത് സഹ ഏവ അർക്കസ്യ സഹ ഏവ വാ അർക്കസ്യ ശൈഗ്ര്യ മാന്ദ്യ സാമ്യാഭിഃ ഗതിഭിഃ അർക്കവത് ചരതി ലോകാനാം നിത്യതാ അനുകൂല ഏവ പ്രായേണ വർഷയൻ ചാരേണ അനുമീയതേ സവൃഷ്ടി വിഷ്ടംബ ഗ്രഹ ഉപശമനഃ. തദ ഉപരിഷ്ടാത് ഉശന ദ്വിലക്ഷയോജനത ഉപലഭ്യതേ പുരതഃ പശ്ചാത് സഹ ഏവ വാ അർക്കസ്യ ശൈഗ്ര്യമാന്ദ്യ സാമ്യാഭിഃ ഗതിഭിഃ അർക്കവത് ചരതി ലോകാനാം നിത്യതാ അനുകൂല ഏവ പ്രായേണ വർഷയൻ ചാരേണ അനുമീയതേ സവൃഷ്ടിവിഷ്ടംബ ഗ്രഹഃ ഉപശമനഃ. തദ ഉപരിഷ്ടാദുശന ദ്വിലക്ഷയോജനത ഉപലഭ്യതേ പുരത പശ്ചാത് സഹൈവ വാ അർക്കസ്യ ശൈഗ്ര്യമാന്ദ്യ സാമ്യാഭിർഗതിഭിഃ അർക്കവച്ചരതി ലോകാനാം നിത്യതാ അനുകൂല ഏവ പ്രായേണ വർഷയൻ ചാരേണ അനുമീയതേ പ്രായേണ വർഷയം ചാരേണാനുമീയതേ സവൃഷ്ടിവിഷ്ടംബ ഗ്രഹോപശമനഃ. நட்சத்திரமண்டலத்திலேருந்து 2 லட்சம் யோஜனை தூரக்க ஸ்திதி பண்ணற சுக்ரன் ശീഘ്ര മന്ദ സമാനഗതികളാല സൂര്യനോട് കൂടെയും ചില ടൈമിൽ സൂര്യനുക്ക് മുന്നാലേയും ചില ടൈമിൽ സൂര്യനുക്ക് പിന്നാലേയും ആയിട്ട് സഞ്ചാരം പண்றது ശുക്രൻ. ഉயிரினங்களுக்கு അനുകൂലനാക്കും ശുക്രൻ. വൃഷ്ടി സ്തംഭനങ്ങൾ ഇല്ലാത്ത இந்த உலகத்தை വൃഷ്ടി സ്തംഭനങ്ങൾ ഇല്ലാത്ത അവസ്ഥയിல இந்த உலகத்தை காப்பாத்துறது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகமாக்கும். சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது இப்படி இருக்கிற கிரகங்கள் இதுல சூரியனும் சந்திரனும் தீப்த நட்சத்திரங்களாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். செவ்வாய் புதன் வியாழம் சுக்கிரன் சனி
அப்படி இருக்கிற பஞ்ச கிரகங்கள், சூரியனோடு கூடி சேர்ந்து சப்த கிரகங்கள், அதோடு கூடிட்டு ராகு கேது இப்படி இருக்கிற சாயா கிரகங்கள், இப்படி மொத்தமாக ராசி சக்கரத்தில் நவகிரகங்களாக்கும் அடையாளப்படுத்துவோம். அந்த கிரகங்களோடு தனித்தனியாக இருக்கிற இம்பார்ட்டன்ஸையாக்கும் இப்போ நம்ம பாகவதத்தில் பார்த்துட்டு இருக்கோம். கேது தசை 7 வருஷம், சுக்கிரதசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம், சந்திரதசை 10 வருஷம், செவ்வாதசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், புத தசை 17 வருஷம், இப்படியாக டோட்டல் 120 வருஷங்களாக்கும் ஒரு மனுஷ ஆயுசாயிட்டு கணக்காக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஜனிக்கிற டைமில் இருக்கிற அந்த சந்திரனோடு பொசிஷன் பிரகாரமாக்கும் தசைகளை கால்குலேட் செய்யப்படுறது. அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜனிச்சானா அஸ்வதி நட்சத்திரத்தோடு அதிபதியாக்கும் கேது. அப்போது கேது தசையில் ஜனிச்சார் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜனிச்சானா கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி சூரியனாக்கும். அப்போ சூரிய தசையில ஜனிச்சார் அப்படின்னு சொல்லலாம். அதானது அஸ்வதி மகம் மூலம் இப்படி இருக்கிற 3 நட்சத்திரங்களில் ஜனிக்கிறவாளுக்கு இந்த நட்சத்திரங்களோடு அதிபதியாயிருக்கிற கேதுவோடு தசை. பரணி பூரம் பூராடம் இப்படி இருக்கிற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களில் சந்திரன் நிற்கிறத ஜனிக்கிறவாளுக்கு இந்த நட்சத்திரங்களோடு அதிபதியாயிருக்கிற சுக்கிரனோடு தசை ஜனன சமயத்தில். அதே மாதிரி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனோடு நட்சத்திரங்களாக்கும். அதாவது இந்த நட்சத்திரங்களோட அதிபதியாக்கும் சூரியன். அதனால ஜனிக்கிற சமயத்தில் சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் நின்னானா சூரிய தசையில் ஒருத்தர் ஜனிச்சார் அப்படின்னு சொல்லலாம். ரோஹிணி அப்தம் திருவோணம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி சந்திரனாக்கும். இந்த நட்சத்திரங்களில் ஜனிக்கிறவாளுக்கு சந்திரதசையாக ஜனிக்கிற சமயத்தில் உண்டாகும். மகீரம் சித்திரை அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களோடு அதிபதி செவ்வாயாக்கும். அப்போ இந்த நட்சத்திரங்களில் ஜனிக்கிறவாளுக்கு செவ்வாயோடு தசையிலாயிருக்கும் அவ ஜனிப்பா. திருவாதிரை சோதி சதயம் அப்படிங்கிறது ராகுவோடு நட்சத்திரங்களாக்கும். அதாவது இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி ராகுவாக்கும். அப்போ ஜனன சமயத்தில் திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ சோதி நட்சத்திரத்திலேயோ சதய நட்சத்திரத்திலேயோ ஜனிச்சானா தசாபுக்தி காலகட்டங்களில் ஆദ്യത്തെ தசை அப்படிங்கிறது ராகு தசையாயிருக்கும். புணர்தம் விசாகம் புரோருட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக்கும் குரு. அப்போ இந்த நட்சத்திரத்தில் ஜனிக்கிறவாளுக்கு அவளோடு ஆദ്യത്തെ தசை அப்படிங்கிறது குரு தசையாயிருக்கும். குரு தசையில் அவ ஜனிச்சா அப்படின்னு சொல்லலாம். பூயம் அனிழம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் அதுக்கு அதிபதி சனியாக்கும். அப்போ இந்த நட்சத்திரங்களில் ஜனிக்கிறவாளுக்கு ஆദ്യത്തെ தசை சனி தசையாயிருக்கும்.
ஆயில்யம், கேட்டை, ரேவதி இப்படி இருக்கிற நட்சத்திரங்களோட அதிபதி புதனாக்கும். இந்த நட்சத்திரங்களில் ஜனிக்கிறவாளுக்கு ஆதித்த தசை அப்படிங்கிறது புத தசை ஆயிருக்கும். புத தசையில் இவா ஜனிச்சா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விஷயங்களை எல்லாமாக்கும் பாகவதத்தில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ததஹா உபரிஷ்டாது. இருபத்தி 8 நட்சத்திரங்களை பார்த்தோமே. அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் വരയ്ക്കും 27 നക്ഷത്രങ്ങൾ. അതുകൂടാതെ നമ്മളൊരു അഭിജിത്ത് നക്ഷത്രത്തെയും പാത്തു. 15 മുഹൂർത്ത നക്ഷത്രങ്ങൾ அப்படின்னு பார்த்தோன்னா அதில் அபிஜித்து நட்சத்திரமும் இருக்கிறதாயிட்டு பார்த்தோம். அப்போ இங்கே ததஹா அப்படின்னு சொன்னது அபிஜித்து நட்சத்திரம் இன்க்ளூடாயிருக்கிற 28 நட்சத்திரங்களிலேருந்து உபரிஷ்டாது ஒசரத்தில் ரொம்ப தூரமாக உஷனா ശുക്ര ഗ്രഹം 2,00,000 യോജനത 2,00,000 യോജന വിസ്താരത്തിൽ ഉപലഭ്യതേ കാണർത്തുക്ക് സാധിക്കരുത്. അർക്കസ്യ സൂര്യനോട് പുരതഹ മുന്നാലെ ആയിട്ട് അർക്കസ്യ പുരതഹ വ പശ്ചാത് സൂര്യനോട് മുന്നാലെ ആയിട്ടോ പിന്നാലെ ആയിട്ടോ ചില ടൈമില് സൂര്യനോട് മുന്നാലെ ചില ടൈമില് സൂര്യനോട് പിന്നാലെ അതാക്കും അങ്ക വാ அப்படின்னு ചേർക്കപ്പെട്ടത്. പശ്ചാത് സഹ ഏവ വാ അർക്കസ്യ പുരതഃ പശ്ചാത് സഹ ഏവ അർക്കസ്യ அப்படின்னு பார்த்தோமே. ചില ടൈമില് സൂര്യനോട് പുരതഃ മുന്നാലെ ആയിട്ടും പശ്ചാത് വാ ചില ടൈമില് പിന്നാലെ ആയിട്ടോ ശൈഗ്രിയ സ്പീഡായിട്ട് മാന്ദ്യ മെല്ലമായിട്ട് സാമ്യാവിഹി ഈക്വലാണ് അവസ്ഥയിലായിട്ട് ഇരിக்கிற മൊമെന്റില് മൂവ്മെന്റില് ചലനത്തില് അർക്കവത് സൂര്യനെ മാതിരി ചലതി സഞ്ചരിച്ചിട്ടേ ഇருக்கு ശുക്രഗ്രഹം. சஹா இப்படி சஞ்சாரம் பண்ற சுக்ர கிரகம் சூரியனுக்கு முன்னாலாயிட்டும் சூரியனுக்கு பின்னாலாயிட்டும் சூரியனுக்கு ஈக்குவலாயிட்டும் சஞ்சாரம் பண்ற சுக்ரன் அப்படிங்கிற கிரகம். சுக்ர நட்சத்திரம் லோகானாம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு ராசி கட்டத்தில் சுக்கிரனை கிரகமாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. அதனாலேயாக்கும்
சுக்கிர கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு பிராயண சாதாரணமாயிட்டு நித்தியதா எப்பவும் அனுகூல ஏவா அனுகூலமே தான் இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம். சுக்கிர தசை அப்படிங்கிறது 20 வருஷமாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒருத்தருக்கு சுக்கிரதசை ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கா ஜனன சமயத்துல கேது தசைக்கு அப்புறம் சுக்கிரதசை வரதுண்டு. அந்த சுக்கிரதசை முழுசாயிட்டு கிடைக்கும். கேது தசை அப்படிங்கிறது 7 வருஷமாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. ஜனன சமயத்துல 1 வருஷம் முடிஞ்சு போன அளவுல ஒரு கேது தசையாக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கா கர்ப்பசிஷ்டம் பார்ப்போமே. அப்போ கர்ப்பசிஷ்டத்துக்கு എത്രയാക്കുമോ കാലം കടന്നു പോയിരിക്ക് அதை கழிச்சிட்டு பாக்கி இருக்கிறதாக்குமே தசையாயிட்டு கணக்காக்குவோம். அப்போ கேது தசை பேலன்ஸ் ஒரு 6 வருஷம் இருக்கு அப்படின்னாக்கா 6 வயசுக்கு மேலே ஆயிருக்கும் சுக்கிரதசை ஆரம்பிக்கிறது. 6 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. ராசி கட்டத்துல சுக்கிரன் நல்ல பொசிஷன்லயாக்கும் நிற்கிறார் அப்படின்னு நினைக்கா சுக்கிரதசையாയിട്ട് കാര്യമില്ലേ, നല്ല പൊസിഷനിൽ നിൽക്കണം, നല്ല സ്ഥാനത്തിൽ നിൽക്കണം, പാപഗ്രഹങ്ങളോട് ദൃഷ്ടിയോഗങ്ങളൊന്നും ഇല്ലാതെക്ക് നിൽക്കണം. அப்படி நிற்கிற சுக்கிரதசை நன்மையை செய்யும். மனுஷ ஆயுள் அப்படிங்கிறது 120 வருஷமாக்கும். இதுல 20 வருஷங்களாக்கும் சுக்கிரனோடு தசை உள்ளது. ചിലവാൾക്ക് ശുക്രദശை பார்த்தானா அவளோட லைஃப் டைம்ல கடைசியிலேட்டு கிடைக்கும். ചിലവാൾക്ക് ரொம்ப சின்ன பிராயத்துல சுக்கிரதசை கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல சின்ன பிராயத்துல சுக்கிரதசை கிடைக்கிறத அவளுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னாகும் சொல்லப்படுறது. ചാരേണ ശുക്ര ഗ്രഹം അത് ഗോചാരപ്പടി ചാരവശാൽ സഞ്ചരിക്കർത്ത ஜாதகத்தில் எப்படி வேணுமானாலும் சுக்கிரன் നിന്ന് കിട്ടും. இந்த உலகத்தில் கோடானுகோடி ஜனங்கள் உண்டு. இங்கே பஞ்சாங்கத்தில் கோஜர சார்ட்டில் அதுபடி சுக்கிரன் சஞ்சரிக்கிறத விருஷ்டி വർഷയൻ
மழையை வர்ஷிக்கிறது. வர்ஷயன் அப்படின்னா மழை வர்ஷிக்கிறது. அதே மாதிரி விருஷ்டி, மழையோடு அந்த அதிவிருஷ்டிய விஷ்டம்பா, தடசம் செய்யற கிரகங்களோடு உபசமனஹா, தோஷங்களை இல்லாம பண்ணுறது சுக்கிரன். இப்படின்னு அனுமீயதே, அனுமானிக்கப்படுறது, ஊகிக்கப்படுறது. மழை உண்டானாதான் உலகத்துக்கு சுபிட்சம் உண்டாகும். அதனால இந்த மழைய അനുകൂലമായിട്ട് സാധാരണമായിട്ട് വർഷയൻ ശുക്രൻ വർഷിക്കരുത്. லோகானாம், இந்த உலகத்துக்கு நித்தியதா அனுகூல ஏவ, நித்தியவும் அனுகூலமான அவஸ்தையிலேதான் சுக்கிரன் உள்ளது. சாரேண சுக்கிரன் பஞ்சாங்கத்தில் நம்ம பார்க்கறத கோஜர சார்ட் படி சஞ்சரிக்கிறத இந்த உலகத்துக்கு அனுகூலமான விதத்தில் வர்ஷயன் நல்ல சௌபாகியங்களை எல்லாம் வர்ஷிக்கிறது. விருஷ்டி மழைய விஷ்டம்பா தடசம் பண்ணி நிறுத்துற கிரகங்களோடு உபசமனஹா, தோஷங்களை இல்லாம பண்றது சுக்கிரன். இந்த விஷயம் அப்படிங்கிறது அனுமீயதே, இப்படியாக்கும் ஊகிக்கப்படுறது. ஜோதிர்கோளத்தில் இருக்கிற சுக்கிரனை இப்படியெல்லாமாக்கும் தீர்மானப்படுத்தப்படுறது. இந்த உலகத்துக்கு நன்மையை செய்யற சுக்கிரன், சுக்கிரனோட கதி அப்படிங்கிறது சூரியனுக்கு ஈக்குவல் ஆயிட்டோ, சூரியனுக்கு முன்னாலேயோ சூரியனுக்கு பின்னாலேயோ ஆயிட்டு சுக்கிரன் சஞ்சாரம் பண்றார். அப்படி சஞ்சாரம் பண்ற சுக்கிரன் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் அனுகூல ஸ்திதியில மழை வர்ஷிக்கிறதுக்கு தடங்கள் இல்லாதபடி இந்த உலகத்தை காப்பாத்துறார்.